Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 1 Exercise 2.4ல question number 4 பார்க்கலாம். The height of the parallelogram is 1/4 of its base. The area of the parallelogram is 676 square centimeter. You will find the height and base. So area of the parallelogram 676 square centimeter னு சொல்லி கொடுத்திருக்கு. Then நாம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ அதனுடைய height and base. So என்ன கண்டிஷன் இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா height உடைய வேல்யூ பேஸ் உடைய வேல்யூவை விட 1/4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க நம்ம பேஸ் உடைய வேல்யூ நமக்கு கிடைக்கல இல்லையா, ஸோ நம்ம பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். தென் ஹைட்டுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, 1/4 ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. ஸோ 1/4 into b. ஓகேவா. தென் ஏரியா ஆஃப் த parallelogram 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏரியா ஆஃப் த parallelogram நமக்கு ஃபார்மேட் என்ன, b into h இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram b into h நமக்கு 676 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே b உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. தென் ஹைட் உடைய வேல்யூ 1/4 into b, that is equal to 676. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா b into b ஸ்கொயர்னு கிடைக்கும், டிவைடட் பை 4, that is equal to 676. ஸோ b ஸ்கொயர் மட்டும்தான் நம்ம இந்த சைடு வச்சுட்டு 4 என்ன பண்ணிக்கிறோம், இன்னொரு சைடு மூவ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது என்னவா சேஞ்ச் ஆகிடும், மல்டிப்ளையர் சேஞ்ச் ஆகிடும். சரியா. இப்போ நம்ம b உடைய வேல்யூ டைரக்டாக ஃபைன் பண்ண முடியாது, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 4க்கு ஸ்கொயர் ரூட் 2 நமக்கு தெரியும். பட் 676க்கு ஸ்கொயர் ரூட் நம்ம ஃபைன் பண்ணணும்னா இதுக்கான ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ 676க்கான ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே எழுதலாமா, 676. ஸோ இது மேக்ஸிமம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. லோயஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா 2 டேபிளை டிவைட் பண்ணோம்னா 3 2s are 6, ரிமைனிங் இல்லை இங்கே 3 2s are 6, ரிமைனிங் 1, 16 அப்படின்னு சொல்லி வரும். 8 2s are 16, அகெயின் 2 டேபிளில் 1 டைம், ரிமைனிங் 1, 6 2s are 12, ரிமைனிங் 1, 9 2s are 18. தென் 169 அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா. எதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 13 உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 13 into 13. தென் அகெயின் 13th டேபிளில் இது 1 டைம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 676க்கு ஃபேக்டர்ஸ் என்ன, 13 into 13 into 2 into 2. ஸோ இதுதான் இங்கே நம்ம எழுத போகிறோம். 13 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, 13 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே ரிமைனிங் ஆல்ரெடி ஒரு 4 இருக்கு இல்லையா, ஸோ அதனால் 4 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ 13 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே 2 ஸ்கொயர் நமக்கு 4, ஆல்ரெடி இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இங்கே பி ஸ்கொயருடைய வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி, அதாவது பி ஸ்கொயர் தான் வேணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் மேக் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், தென் 13 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த பவர் வேல்யூவும் இந்த ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் வேல்யூ என்ன கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி மட்டும் கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் 13 into 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா 4 into 3 நமக்கு 12, ரிமைனிங் 1, 1 4s are 4 plus 1 5, 52. ஸோ b உடைய வேல்யூ 52 சென்டிமீட்டர். ஓகேவா. பியோடைய வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். தென் ஹைட்டுக்கு நம்ம என்ன கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே ஹைட் h is equal to 1/4 ஆஃப் b அப்படின்னு சொல்லி தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கே 1/4 பியோடைய வேல்யூ நமக்கு 54. தென் 4th டேபிள் டிவைட் பண்ணோம்னா 1 டைம், 1 4s are 4 இல்லையா. ரிமைனிங் வந்து நமக்கு இங்கே 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சாரி 52 இல்லையா, 52, 1 4s are 4, ரிமைனிங் 1, 3 டைம் 12. ஓகேவா. தென் 52வை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 13. இங்கே ஹைட்டோடைய வேல்யூ 13 சென்டிமீட்டர். ஓகேவா. தென் ஹைட்டோடைய வேல்யூ நம்ம இங்கே ஃபைன் பண்ணிட்டோம் 13 சென்டிமீட்டர், பேஸோடைய வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் 52 சென்டிமீட்டர். சரியா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஏரியா ஆஃப் த parallelogram இருந்து ஹைட் அண்ட் பேஸுடைய வேல்யூ இந்த கொஷனில் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.